1902 ஒரு மாலை நேரம் ஐயப்பனுடைய சன்னிதானம் மூடுற நேரம். வழக்கத்துக்கு மாறா அதிகமான மேகமூட்டமும் அதிகமான காற்றும் வீசிக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் ஐயப்பனுடைய கோவிலில் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. ஐயப்பன் கோவிலில் வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாருமே தீயை அணைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த தீயை அவங்களால அணைக்க முடியல. காரணம், அந்த காலத்தில் கோவில் முழுக்க மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் காற்றும் வேகமாக வீசிக்கிட்டு இருந்ததால் அவங்களால நெருப்பை அணைக்கவே முடியல. நெருப்பு மலமளவென கோவில் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் அந்த தீ கருவறைக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சது. அந்த கட்டுக்கடங்காத தீயை யாராலையுமே அடக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக விடிகிற அதே நேரத்தில் நெருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிக்குது. நெருப்பு குறைஞ்சதும் கருவறைக்குள்ளே இருக்கிற ஐயப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் ஓடி போய் பார்த்தாங்க. அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் ஐயப்பன் சிலையை கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு உருவம் எரிஞ்சு சாம்பலாக இருந்துச்சு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆளை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது வேற யாரும் இல்லை, அந்த கோவிலில் அந்த நேரத்தில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையால் தான். தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, ஐயனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினச்சி கருவறையில் இருக்கிற ஐயப்பனை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையே ஒரு பக்தர் விடுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தீ விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மன்னர் முடிவு பண்ணுறாரு. 2 வருஷம் மக்கள்கிட்ட நிதி திரட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் கோவிலை சீரமைக்கிறாரு மன்னர். சரியாக 1904ஆம் வருஷம் கோவில் மறுபடியும் சீரமைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1910ஆம் வருஷம் மறுபடியும் ஐயப்பனுடைய விக்கிரக சிலை மாற்றப்படுது. ஆனால் யாரும் கொஞ்சமும் எதிர்பார்க்காத மாதிரி சரியாக 40 வருஷம் கழித்து மறுபடியும் கோவில் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இந்த முறை தீ விபத்து இயற்கையாக ஏற்படலை, சில மர்ம நபர்களால் இந்த தீ விபத்து நடத்தப்படுது. அப்படியே 1950 அந்த தீ விபத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? 1950 கோவில் பூசாரிகள் கோவிலுடைய நடையை சாத்திட்டு வழக்கம் போல அரச குடும்பத்திடம் சாவியை ஒப்படைக்கிறாங்க. வழக்கம் போல பூசாரிகள் மறுநாள் காலையில் கோவிலை திறக்கிறதுக்காக சாவியை வாங்கிட்டு கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்க நேரத்தில் கோவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நெருப்பும் புகை மூட்டமாக இருக்கிறத பார்த்து பூசாரிகள் அதிர்ச்சி ஆகிறாங்க. வேகமாக ஓடி போய் பார்த்த பூசாரிகள் கோவில் கிட்டத்தட்ட சேதமடைஞ்சிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வரலாற்றில் இதுவரைக்கும் ஐயப்பன் கோயில் 2 முறை தீப்பிடிச்சிருக்கு. 2வது முறை தீ விபத்து நடந்தது சரியாக 1950, அதாவது சுதந்திரம் கிடச்சி 3 வருஷம் கழிச்சு. அதனால் கோவிலுடைய தீ விபத்திற்கு காரணம் என்னன்னு சில ஆராய்ச்சிகளும் நடத்தப்படுது. அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை கேசவன் மேனன் அப்படிங்கிறவர் வெளியிடுறாரு. அந்த ஆராய்ச்சியின் முடிவில் வர தகவல்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. கோவிலுடைய தீ விபத்து இயற்கையாக நடக்கலை, அதே நேரத்தில் தனி நபரும் அதை செய்யலை. ஒரு கூட்டமான மக்கள் சேர்ந்து தான் இந்த தீ விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி ஆராய்ச்சியின் முடிவில் வருது. கோவிலுக்கு தீ விபத்து ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டமான மக்கள் கோவிலுடைய வாசக்கதவில், அதாவது கோவிலுடைய நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த கேட்டில் கோடாரியாலையும் கடப்பாறையிலும் தாக்கப்பட்ட தடயங்கள் அங்கங்கே காணப்படுது. மேலும் கருவறை கதவுகளை தகர்த்த அவங்க கருவறைக்குள்ளே இருக்க ஐயப்பன் சிலையையும் அவங்க சிதைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது அவங்களால செயல்படுத்த முடியலை. மேலும் அந்த கோவிலுக்கு தீ வைக்க கோவிலுடைய ஸ்டோர் ரூமில் இருந்த நெய்யை பயன்படுத்தியிருக்காங்க. நெய் டின்களில் இருக்கக்கூடிய நெய்களை எடுத்து அதிலேயே ஒரு தீப்பந்தத்தை செஞ்சு கோவிலுக்கு தீ வச்சிருக்காங்க. இறுதியில் கேசவ மேனன் இந்த தீ விபத்தை ஏற்படுத்தினது யாரோ முகம் தெரியாத ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிருக்காரு. இது நாள் வரைக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு தீ விபத்தை ஏற்படுத்தினது யாருன்னு தெரியாமல் அந்த வழக்கு அப்படியே கைவிடப்படுது.